மக்களே, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு சிறைக்கு 2 பேர் போறாங்க. அது எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அந்த சிறையில் 2 அதிர்ச்சிகரமான நபர்கள். இதை கேட்டா, ரொம்ப அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்ததா பிக் பாஸ் லைவ்ல அந்த ஒரு பக்கம் நியாயம் கிடைக்காமல் ராஜ்யம் விட்டு ராஜ்யம் மாறிய 2 நபர்கள் அப்படின்றதையும் பார்த்துடலாம். வணக்கம் மக்களே. நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் உதவியா இருக்கும். தயவு செய்து அதை பண்ணிருங்க. எல்லா வீடியோலும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன், மறந்துடாதீங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவுமே சிறை சாலை அப்படின்னும் போது வீக்கெண்ட்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மரை போட்டு விடுவாங்க. அதுலயும் எந்த 2 பேரை போடுவாங்க? யார் ஒழுங்கா பண்ணலையோ அந்த 2 பேரை போடுவாங்கல்ல. இன்னைக்கு சிறையில் அடிக்கப்பட போகும் 2 நபர்கள் யாரு தெரியுமா? ராணி மகாராணி அப்படின்ற ஒரு பக்கம் பார்வதியை சிறையில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. அடுத்து எஃப்ஜே அவர்களையும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு. அது எந்த காரணத்தால்? ஒருவேளை இந்த ராஜ்யம் காரணத்தால் அடைக்கப்பட்டதா இல்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல அடைக்கப்பட்டதான்றது நமக்கு யோசிக்க தோணுது. இந்த டாஸ்க்ல அடைக்கப்பட்டா அது ஏதோ ஒரு ரீதியில இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ரீதியில எஃப்ஜேவெல்லாம் அக்செப்ட் பண்ணியே ஏத்துக்க முடியாது. அந்த 2 டாஸ்க்ல லீடிங்ல இருக்குன்னா அது எஃப்ஜே அண்ட் எஃப்ஜேவோட கோஆர்டினேஷன் தான். மெயின்லி இப்போ அவங்க ரீடிங்ல இருக்காங்கன்னா எஃப்ஜியால மட்டும்தான். அது எப்படி அவங்க பண்ண முடியும்னு தெரியல. இன்னொரு பக்கம் ராணியாக ஒரு சில இடங்களில் கரெக்டாக வேலை பார்த்தாலும் அந்த கடைசி நேரத்தில் தீர்ப்பு கொடுக்காம தவறிய பார்வதியை பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த 2 பேரை ஜெயிலில் போட்டு அடைச்சிருக்காங்க. அது இன்னைக்கு பிக் பாஸோட ஹெட்லைன்ஸ்ல வெளியாயிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். எங்கிருந்து கேட்டீங்கன்னா அதான் பிக் பாஸோட ஹெட்லைன்ஸ். அடுத்து இப்போ லைவ்ல அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி தீவிரமா பயங்கரமா போய் கொண்டிருக்கிறது. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அரோரா நாளைக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும், மன்னிப்பு கேட்கிற வரையும் நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அரோரா வாதம் இருந்தது இல்லையா? ஸோ நேத்தே பார்வதி சொல்லிட்டாங்க, நான் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், 2 பேர் மேலேயும் தான் தப்புன்ற மாதிரி பார்வதி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. தவறுதலான ஸ்டாண்ட். எப்படி பார்வதி எடுத்த ஸ்டாண்டு தப்பு. அமைச்சர் எப்படிங்க அரசபையில் அமைச்சருக்கு என்னதான் பவர் இருந்தாலும் அரசர் குடும்பத்தை பத்தி பேச முடியுமா? அல்ல அரசரை பத்தி ஏதாவது ஏய் சி வா போ அப்படின்னு பேச முடியுமா? பேசத்தான ரைட்ஸே கிடையாது. அதை பேசி ஒரு தண்டனை வழங்கணும். அந்த தண்டனையை வழங்க சொன்னா தண்டனை பக்கம் அமைச்சர் பக்கம் சாய்ந்து தண்டனை 2 பேருக்கு தான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க பண்ண எல்லாத்தையும் விவரிச்சுட்டாங்க. அவர் முன்விரோதம் இதுக்கு தான் சொன்னாருன்றதை எல்லாத்தையும் கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, திவாகர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்க ரகசிய உறவு வச்சிருக்காங்க, ரகசிய கூட்டு எதிர் ராஜ்யத்தோட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கான ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க, சாட்சி காட்ட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சாட்சியே இல்லாம இப்பெல்லாம் பேசக்கூடாதுங்க, ரொம்ப அநியாயம் பண்றீங்க நீங்க அப்படின்றத ஓப்பனா போட்டு அடிக்கிறாங்க. அரோரா பாயிண்ட்லேயே அடிக்க விடுறாங்க. பாயிண்ட்லேயே அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தன ராஜ்யத்தில் நடந்ததை நான் கேட்பேன்ற மாதிரி சொல்லி பயங்கரமா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி, நமது நாட்டில் நமக்கு ராஜ்யத்தில் ஒருத்தருக்கு அநியாயம் நடக்குது என்றால் அதை நீ கேட்க வேண்டும், அது கேட்க போனாதது உன்னுடைய தவறு, அது மிகப்பெரிய தவறு ஊசை இல்லைன்ற மாதிரி இங்க ஒரு விஷயம் நடக்குது. உடனே என்ன பண்றாரு, சாட்சி இருந்தா கூப்பிடுங்கன்னும் போது உடனே சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா நேத்து போய் பேசிட்டு இருந்தாங்களே, யாரு கூட, நேத்து ராஜமாதா அப்புறம் அந்த சைட்ல இருந்து ராஜகுரு இவங்க எல்லாம் பேசி பெண் இங்கிருந்து அந்த ராஜ்யத்துக்கு கொடுப்பதற்காக ஒரு திட்டமிடல் நடந்தது. பிக் பாஸும் இன்னைக்கே முடிச்சிருமே, ஏன் பண்றீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? இது என்ன பண்ணிட்டாங்க, இங்க டிஸ்கஷன் பண்ணதை எடுத்துன்னு இந்த பொண்ணு போட்டு கொடுத்துருச்சு. ஸோ தண்டனை 2 பேருக்குமே தான் தண்டனை கொடுப்பேன், ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான விஷயங்கள் நடக்குது. ஒரு பக்கம் ராணியும் இது பண்ணமா, இவங்களுக்கும் தண்டனை. அது எப்படி தண்டனை? ஒரு பக்கம் நியாயம், இவரு பக்கம் தப்பு. இவர் தான் ஆஷா போய் பேசினார், ராணி அமைதியாக இருங்கள் அப்படின்றதா சொன்னாங்க. இவர் ஏய் வாய மூடு இப்படின்றது இவரு சொன்னாரு, இவருக்கு கிடையாதான். ராணி எதிர்த்து பேசின ராணிக்கும் தரணுமா? என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கும் பார்வதி ராணியை பார்த்து நமக்கு நகைப்பு தான் வருகிறது. இது ஒரு பக்கம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்க ஒரு பக்கம் தளபதி இருக்காங்களே, தளபதியும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் தளபதி சொல்றதையுமே அவர் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க மாட்டேங்கிறார். யாரு? தளபதியையும் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கல. தளபதி கையை பிடிச்சி வேற ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அமைச்சர், இன்னொரு பக்கம் காண்டான தளபதி என்ன பண்ணிட்டாங்க, அந்த சைட் டீமுக்கு போயிட்டாங்க. இங்க இருந்த தளபதி சாண்ட்ரா அவர்கள் விக்ரம் ராஜ்யம், ஐ மீன் கானா ராஜ்யம் பக்கம் சென்று விட்டார்கள். இன்னொரு பக்கம் கூட இருந்த பிரஜை யாரு, எஃப்ஜே அவர்கள், நியாயம் இங்க எல்லாருமே நியாயத்தை கொடுங்கள் நியாயத்தை கொடுங்கன்னா கரெக்டான நியாயம் தரல. நியாயம் தரலை என்றால் நாங்கள் இந்த ராஜ்யத்தில் இருக்க மாட்டோம்ன்ற மாதிரி எஃப்ஜேவும் அந்த ராஜ்யம் பக்கம் போயிட்டான். எப்படி? எஃப்ஜே போயாச்சு, தளபதி போயாச்சு. ஃபைனலா நீங்க நியாயத்தை கரெக்டா கொடுப்பீங்களா மாட்டீங்களா, சொல்றீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராணியும் கேட்கறாங்க. ராணியும் 2 பேர் மேலேயும் தப்பு, 2 பேர் மேலேயும் தப்பு சொன்னாங்க. ராணியும் அங்கிருந்து விடை பெற்று கிளம்பிட்டார். யாரு? அரோரா.
அரோராவும் அந்த ராஜ்யத்திலிருந்து விடைபெற்று அந்த ராஜ்யத்துக்கு ஆப்போசிட் ராஜ்யத்துல போய் சேர்ந்துட்டாங்க. 3 பேர் இந்த டீம்ல இருந்து காலி. 3 பேர் காலி. ராஜமாதாவையும் சபரியும் இப்போ டவுட்ல இருக்காங்க, போலாமா வேணாமான்ற டவுட்ல இருக்காங்க. அப்போ ஓப்பனா சொல்லிட்டாங்க, நீங்க அநியாயம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் இங்க இருக்க மாட்டேன், நியாயத்தின்படி நடந்தீங்கன்னா நான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்றத ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. சபரியும் சொல்றாரு, ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. அவங்க போயிட்டு அங்க ஜாலியா இருந்துட்டு அங்க கலாய்ச்சிட்டு இருக்கும்போது பயங்கரமா கலாய்ச்சிட்டான். எஃப்ஜே வச்சு செஞ்சுட்டான் பார்வதியை. நீங்க உங்க ராஜ்யத்தில் நடக்கும் அக்கிரமங்களை கேட்க தெரியவில்லை உங்க ராணிக்கு, ஒரு அமைச்சர் ஒரு பெண்ணின் ராஜ்யத்தில் கையை பிடித்து இழுக்கிறார், அதை கேட்க வப்பு இல்லை துப்பு இல்லைன்ற மாதிரி பேசி தள்ளுறான். ஐ மீன் என்ன, பெண் ராஜ்யம் தானே சொல்றாங்க. அப்ப பெண் ராஜ்யம்னா ஒரு பெண்ணுடைய கையை எப்படி பிடிச்சி இழுக்கலாம், அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தீர்களா அப்படின்ற மாதிரி ராணியை பார்த்து கேட்கறா. ராணி மாட்டிக்கினாங்க. கரெக்டான பாயிண்ட் தானே, அதை கேட்டிருக்கணும்ல, கேட்காம இவர் மாட்டினார் ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பக்கம், உங்கள் ராஜ்யத்தில் வரவு முறைன்றது தெரியாதா, அக்கா தங்கை என்கிறீர்கள், அதுக்கப்புறம் முறை மாமன் என்கிறீர்கள், என்ன மாத்தி மாத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி, உறவு முறைகள் கூட உங்க ராஜ்யத்தில் வேறு வேறு முறையாக இருக்கிறதே அப்படின்ற மாதிரி அதையும் வச்சு லாக் பண்ணிட்டான். போட்டா 2 பாயிண்ட் தரமான பாயிண்டா விழுந்துருச்சு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, ஃபைனலா நாங்க தண்டனை கொடுத்தே தீர்வோம், நியாயத்தை நிலைநாட்டி ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபைனலா பார்வதி என்ன பண்றாங்க, பிளாஸ்டர் எடுத்துட்டு வந்து திவாகர் வாயில டேப் எல்லாம் ஒட்டி விட்டு நியாயத்தை நிரூபித்து விட்டோம் என்ற மாதிரி ப்ரூவ் பண்றாங்களாம். நியாயம் எப்ப கொடுக்கணுமோ, பார்வதியை பொறுத்தவரையும் அவங்களோட பதவியை தக்க வச்சுக்கணும், இதுல அநியாயம் வந்து திவாகருக்கு நடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இங்க நியாயமே ஃபர்ஸ்ட் நிறைவேறல, நியாயம் வந்து அரோரா பக்கம் போயிருக்கணும். இப்போ நீங்க அந்த இடத்துல ஃபேவரிசம் பயஸ்ட் வந்து பண்ணி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஃபேவரிசம் பயஸ்ட் பண்ணி திவாகருக்கு சாதாக பல விஷயங்கள்ல ராணி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வெளிப்படையாக அப்பட்டமாக கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு. அடுத்ததான் என்ன பண்றாங்க, டேப்புக்கு இப்போ வச்சுட்டு ஒரு பக்கம் ஒரு பிரஜை காலி, இன்னொரு பக்கம் தளபதி பொசிஷன் காலியா இருக்கு. தளபதி பொசிஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, சுபிக்ஷாவை எடுத்து நியமிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் அதுல 2 டாஸ்க் ஜெயிச்சதுல 2 கற்கள், ஐ மீன் என்ன டைமண்டா, அதுக்கு பேரு ஐயோ தமிழ் ஏதோ சொல்லுவாங்களே, டைமண்ட் கொடுத்துருந்தாங்க 2, அது ஏதோ ஒரு தமிழ்ல பிளேயர் 2 டைமண்ட் இந்த 2 டாஸ்க் ஜெயிச்சதால 2 டைமண்ட் இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை நல்லா பாத்துக்கணும், பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ 3வது டாஸ்க் லைவ்ல வரப்போது, அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அந்த டீம்ல இருந்து 3 பேர் இந்த டீம் பக்கம் வந்துட்டாங்க. அந்த டீம்ல ஆள் இல்ல. அதுல எஃப்ஜே இன்னொரு பாயிண்ட் அடிச்சான், உங்க டீமில் ஜெயிச்சு நான் தான் உங்க டீமுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தேன், ஜெயிச்சு கொடுத்தேன், என்ன மாதிரி ஆள்களுக்கே ஒரு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நான் ஏன் அந்த ராஜ்யத்தில் இருக்க வேண்டும்ன்ற மாதிரி எஃப்ஜே வந்து இங்க வர பாயிண்ட ஸ்கோர் பண்றான். பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டான். இன்னைக்கு அந்த 3 பாயிண்ட் அடிச்சடி வேற மாதிரி அடி. இப்ப ஒரு பக்கம் சபரியும், இப்போதைக்கு உங்களுக்கு நியாயமா இருக்கேன், நியாயமா விளையாடுறேன், நம்ம பக்கம் ஆட்கள் கம்மியா இருக்கிறது, அவங்க எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்கன்றதை பார்த்துட்டு தான் வந்து பேசுவோன்ற மாதிரி ஒரு சில டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்வதி திவாகருக்கு ஃபேவரிசம் பண்ணி அவங்க டீம்ல இருக்கிற மெம்பர்ஸையே இழக்கிறார்கள் அப்படின்றது தான் ஹைலைட்டான விஷயம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இப்போ லைவ்ல டாஸ்க் போகுது, அதை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சந்திக்கிறேன். பாய் கைஸ்.